ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சிம்மா பேசுறேன். அதான் இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு கன்சல்டேஷன்ல ஒரு லேடி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு கிராஸ் ஆயிடுது. அவங்க வந்து முன்னாடி வந்து ஒரு ஜோசியர்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, "உங்களுக்கு கர்மா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா கர்மா அதிகமாகும்." அப்படின்ற மாரி அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வந்து இவங்களும் நான்வெஜ் எல்லாம் வந்து கொஞ்ச நாளா விட்டுட்டாங்க. ஸோ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுற விட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அவங்க ரெகுலரா பார்க்குற டாக்டர் அவங்களோட டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. "என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுங்க. அப்பதான் உடம்புக்கு இது சரியாகும். ஸோ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப இன்னும் வீக் ஆயிடும். ஸோ நான்வெஜ் சாப்பிடுங்க." அப்படின்ற மாரி அவங்க டாக்டர் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கன்சல்டேஷன்ல நெறைய விஷயம் பேசணும். அதுல முக்கியமான கேள்வி இதுவும் ஒரு கேள்வி. ஸோ அவங்க கேட்டாங்க. உண்மையிலேயே வந்து கர்மா வந்து எனக்கு அதிகம் இருக்கா? கர்மா தீரணும்னா நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிடுறத டோட்டலி நான் அவாய்ட் பண்ணணுமா? அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. ஸோ அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதிலும் சொல்லிட்டேன். அந்த பதில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து சில பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும். "சார் கர்மா எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கா? அதை எப்படி கம்மி பண்ணணும்?" அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு. அத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கர்மாவ கழிக்கணும் அப்படின்னா, நான்வெஜ் எல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோசியர் உண்மையிலேயே கரெக்ட்டா அவருடைய கர்மாவ வந்து கழிக்கிறாரா? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பேசலாம். அதாவது இன்றைய காலகட்டத்தில ஜோதிட ஜோசியத்துடைய நிலை எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான சிச்சுவேஷன்ல இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. ஜோசியம் பொறுத்தவரைக்கும் இன்றைய காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த சோசியல் மீடியா, யூடியூப் இதெல்லாம் வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு முன்னாடி இருந்தத விட பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, இந்த பவர்ஃபுல்லான மீடியா வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது பல பேருக்கு முன்னாடி தெரியல. இன்றைக்கு தெரிஞ்சதுனால இன்னைக்கு பல பேர் பலவிதமா யூஸ் பண்றாங்க. அதுவும் கரெக்ட்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்னா, அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுல வந்து இன்னைக்கு ஜோசியத்த பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஷார்ட்டா காசு சம்பாதிச்சுட்டு போயிடணும். குயிக் மனி அப்படின்ற கான்செப்ட் படி இன்னைக்கு நெறைய பேர் வந்து அந்த ஜோசியத்தையே வந்து இந்த மாரி ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இன்றைய காலகட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு நான் சிம்பிளா இதுவரைக்கும் எந்த பிரபலமான ஜோசியரும் சொல்லாத ஒரு சூட்சுமத்த சொல்றேன். ஒரு சீக்ரெட்ட உடைக்கிறேன். ஒண்ணும் இல்லங்க. நீங்க பிரபலமான ஜோசியர் ஆகணுமா? அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருந்தாலே ஆயிடலாம். அதுக்கு முதல் விஷயம் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு நல்ல கார் வேணும். கண்டிப்பா ஒரு பிரபலமான ஜோசியர் ஆகணும்னா ஒரு நல்ல கார் வேணும். அதே மாரி எப்பயுமே ஒரு 3, 4 சட்டை மடிப்பு கலையாம அயர்ன் பண்ணி எப்பயுமே உங்க கையில வேணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலேயே எழுந்துச்சு சீக்கிரம் கிளம்பிடணும். கார்ல ஏறி உட்காந்து கிளம்பிடணும். இப்போ சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, தாம்பரத்துல வண்டி எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் இருக்கு. அதாவது சென்னையில மட்டுமே ஜோசியத்துக்குன்னு நேர்ந்து விட்ட யூடியூப் சேனல் ஒரு 80, 90 கிட்ட இருக்கு. அந்த ஒவ்வொரு யூடியூப் சேனலும் போய் இன்டர்வியூவா குடுக்கும். இப்போ தாம்பரத்துல ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அங்க போய் ஒரு இன்டர்வியூ குடுக்கும். அதுக்கு அடுத்தது தாம்பரம் தாண்டி வரும்போது வேளச்சேரியில ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அங்க இன்டர்வியூ குடுக்கும். அப்படியே போயாச்சுன்னா பெருங்குடி. அங்க ஒரு யூடியூப் சேனல். அத தாண்டி போயாச்சுன்னா அடுத்த இடம். அங்க ஒரு இன்டர்வியூ. அப்புறம் அடையாறு, நுங்கம்பாக்கம் அப்படின்னு ரவுண்ட்ஸ்லயே சுத்திட்டு இருக்கும். இவ்ளோ ரவுண்ட்ஸ்ல சுத்திட்டு இருந்தீங்கன்னா, அதாவது இங்க தாம்பரத்துல ஆரம்பிச்சு அந்த பக்கம் அம்பத்தூர், பாடி வரைக்கும் யூடியூப் சேனல் தான். இன்டர்வியூவா குடுத்த மேனிக்கு இருக்கும். காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் நீங்க இன்டர்வியூ குடுத்தா கூட, ஒரு நாளைக்கு ஒரு 10 யூடியூப் சேனல் தான் கவர் பண்ண முடியும். அதுக்குள்ள நைட் ஆயிடும். டயர்ட் ஆயிடுவீங்க. டயர்ட் ஆனா வீட்ல வந்து படுத்து தூங்கிடணும். அடுத்த நாள் காலைல எந்திரிக்கணும். அடுத்ததும் இதே இதுதான். அப்ப அடுத்த நாளைக்கு வந்து அதே 10 யூடியூப் சேனலுக்கு போகக்கூடாது. இன்னொரு 10 யூடியூப் சேனல் போணும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வாரம் ஃபுல்லா யூடியூப் சேனல் போனீங்கன்னா, வாரத்துக்கே ஒரு 70 யூடியூப் சேனல் தான் கவர் பண்ணுவீங்க. இன்னொரு பேலன்ஸ் ஒரு 20 யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அந்த மாரி ஃபுல்லா இன்டர்வியூவா குடுத்த மேனிக்கு இருக்கும். அப்படியே இன்டர்வியூ குடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, யூடியூப நீங்க எந்த பக்கம் திருப்புனாலும் சரி உங்க மூஞ்சி வரும். அந்த யூடியூப் சேனல் போனாலும் உங்க மூஞ்சி வரும். இந்த யூடியூப் சேனல் போனாலும் உங்க மூஞ்சி வரும். பார்க்குறவங்க அடேடா! இவரா? ரொம்ப ஃபேமஸான ஜோசியர். அந்த பக்கம் போனாலும் இவர் மூஞ்சி தான் வருது. இந்த சேனல் வந்தாலும் இவர் மூஞ்சி தான் வருது. எந்த பக்கம் யூடியூப திருப்புனாலும் இவர் தான் வராரு. பெரிய ஃபேமஸான ஜோசியர் அப்படின்னு அவங்களே நெனச்சுப்பாங்க. நெனச்சுட்டு கன்சல்டேஷன் அமௌண்ட்டும் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. கன்சல்டேஷன் பேமெண்ட் வந்ததுன்னா டக்குன்னு எல்லாம் ஜோசியம் பார்க்கக்கூடாது. என்ன அவசரம்? ஒரு 3 மாசம் இல்ல 4 மாசம் கழிச்சு ஒரு டேட் குடுக்கணும். ஸோ அப்போ வந்து அவங்க அதுவுக்கும் அவங்களே நெனச்சுப்பாங்க. ஐய்யய்யோ! இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஜோசியர். ரொம்ப பிஸியா இருக்காரு. ஸோ அதனால வந்து ஒரு 3 மாசம், 4 மாசம் கழிச்சு தான் ஜோசியம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. சரி, அந்த 4 மாசம் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணும்போது எப்படி பேசணும் அப்படின்னா,
அவங்க எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை சொன்னாலும் சரி 2 கோயில சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனையே கட் பண்ணி இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோசியம். ஐயோ இது ஃப்ராடு தனங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஏங்க முக்காவாசி பேர் இதுதாங்க பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு பிரபலமாகக்கூடியவங்க இருக்காங்க. அதாவது நீங்க இதுல செம காமெடி என்னன்னா, மற்ற துறையில என்ன விஷயம், ஒருத்தர் பிரபலம் ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. இங்க இன்டர்வியூ கொடுத்தே பிரபலம் ஆகுறாங்க. அதுதான் இன்னைக்கு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய விஷயம். யூடியூப் அதாவது மிகப்பெரிய சோஷியல் மீடியாங்க யூடியூப். அதை தெளிவா யூஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி டக்குன்னு பணம் சம்பாதிக்கணும், இருக்கணும், ஓடணும் அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. முன்னாடி 2016 அப்பதான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும். என்னுடைய முதல் கிளைண்ட் ஒரு வயசானவர் இந்த யூடியூப் மூலியமா பார்த்துட்டு அந்த 2016ல் வந்தார். அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு ஈவினிங் டைம் உட்காந்து பேசுறேன். ஸோ ஃப்ரீயாக வந்து பேசிட்டு இருந்தார். ஸோ அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னார். அவர் வந்து முன்னாடி 2 வருஷம் முன்னாடி டிவி சேனலில் வர ஒரு ஜோசியரை போய் பார்த்தார். அந்த ஜோசியர்கிட்ட வந்து ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடனுக்காக தான் போயிருக்காரு. போய் பார்த்து ஜாதகத்தை கொடுத்தார். அந்த ஜோசியர் வாங்கி வச்சிருக்காரு. டேபிள்ல இருக்கு. ஜாதகத்தை ஓப்பனே பண்ணல. என்ன பிரச்சனைன்னு கேட்கிறார் அந்த ஜோசியர். இவர் வந்து கடனா இருக்குங்க, ரொம்ப நிறைய கடனா இருக்கு, பிள்ளையார் கோயிலா சுத்து, கடன் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை திருப்பி கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் அன்றைய காலகட்டத்தில் டிவியில் வரக்கூடிய ஜோசியர்கள் சொன்ன ஜோசியம். ஜாதகத்தையே ஓப்பன் பண்ணாம வரவங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அனுப்பு. இதுக்கு ஃபீஸ் வந்து 2000 ஏதோ சொன்னார். அப்போ அந்த காலகட்டத்தில் அது வாங்கியிருக்காரு. இதுதான் விஷயம். அந்த லெவலுக்கு டிவி சேனல்ஸ்ல வரக்கூடிய ஜோசியர்களுடைய அட்ராசிட்டிஸ் அதிகமா இருந்த காலம். ஆனா அதுக்கப்புறமேட்டு ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு பல ஜோசியர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா தெளிவா அந்த மீடியாவை கரெக்டா யூஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையாது. அதாவது இன்றைய காலகட்டம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலுக்கே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து ஒரு ஜோசியர் இருக்காரு, ஒரு எங்கேயோ இருக்காரு, ஒரு நாகர்கோயில்ல இருக்காருன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அவர்கிட்ட ஜோசியம் பார்ப்பாங்க. ஒருத்தர் மதுரையில இருக்காருன்னா அந்த ஊர்ல சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க தான் ஜோசியம் பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கு சென்னையில இருக்கிறவன் பார்க்கறான், பெங்களூர்ல இருக்கிறவன் பார்க்கறான், யுஎஸ், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி முதற்கொண்டு எல்லா நாட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் ஜோசியம் பார்க்குறாங்க. ஜோசியர் வந்து ஒரு இடத்துல இருந்து உலகத்துல எல்லாருக்கூடையும் கனெக்ட் பண்றாரு. இது எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இதெல்லாம் இந்த மீடியாவால், சோசியல் மீடியாவால். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம், அதுல டவுட்டே வேண்டாம். ஆனா அதை நம்ம எந்த லெவலுக்கு உருப்படியா யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை பொறுப்பா எல்லாரும் யூஸ் பண்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுல முக்காவாசினா ஒரு 80% பேர் டக்குன்னு ஏதோ சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடிடணும் அப்படின்ற நிலவரத்துல தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம். அதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் யூடியூப் சேனலா பார்த்து இன்டர்வியூவா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் எனக்கு சில பேரை பார்த்தா எனக்கே வந்து புரியாது, என்னங்க இவங்க சாப்பிடுவாங்களா தூங்குவாங்களான்னு கூட தெரியாது, இன்டர்வியூவா கொடுத்துட்டு இருப்பாங்க. நானும் இதே உலகத்துல தான் இருக்கேனா இல்லை நான் வேற ஏதாவது தனி உலகத்துல இருக்கேனா, இவங்க வேற உலகத்துல இருக்காங்களா அப்படின்ற லெவலுக்கு எல்லாம் சில டைம் எனக்கு சந்தேகம் வரும். அந்த லெவலுக்கு எல்லா யூடியூப் சேனலுக்கும் வளைச்சு இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவ்வளோ பண்றாங்களே, அப்போ கன்சல்டேஷன் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குமா அப்படின்னா அதற்கு தான் ரொம்ப லிமிட்டடான நேரம் செலவு பண்றாங்க. இதுதான் இல்லை காமெடி. அதாவது ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு காலவர் அரைவர் பொறுமையா உட்காந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. ஆனா அதே ஜோசியர் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் இதுதான். 5 நிமிஷம் கூட பேச மாட்டேங்கிறாருங்க. ஏதாவது பிரச்சனையை சொன்னா பிரச்சனையை கேட்டுட்டு பதில் சொன்னா கூட பரவாயில்ல, கேட்கவே மாட்டேங்கிறாரு. டக்குன்னு வந்து ஏதோ இதுதான் உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா ஜோசியருமே யூடியூப்ல சேனல் வச்சிருக்காங்க. எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் போய் இன்டர்வியூ கொடுக்குறவங்களும் வச்சிருக்காங்க. டிவி சேனல்ஸ்ல வரக்கூடிய ஜோசியர்களும் யூடியூப் சேனல்லாம் வச்சு நடத்துறாங்க. ஆனா இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. நான் எந்த யூடியூப் சேனல்லையும் பெருசாக இன்டர்வியூலாம் கொடுத்ததே கிடையாது. ஒரு இன்டர்வியூவும் பெருசாக கொடுத்தது இல்லை. அதே மாதிரி ஏதாவது டிவி சேனலில் என்ன பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அதுவும் கிடையாது. எந்த பக்கமும் போகிறதில்ல. நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறோம், வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த டிவி சேனலில் வரவங்களுக்கு இருக்கிறத விட நம்மளுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகமாக. இன்ஃபேக்ட் ஃபேமஸான ஜோசியர்னா அவங்க தான். எல்லா டிவி சேனல்லையும் வராங்க, எல்லா யூடியூப்லையும் பொழந்து கட்டுறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து ஏன் கம்மியாக இருக்குது? அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் யாருன்னா நீங்க தான். அதாவது என்னன்னா, ஒருத்தர் ஒரு ஜோசியம் பார்க்குறாரு. இப்போ மதுரையில் இருக்கிறவர் ஒரு ஜோசியம் பார்க்குறாரு ஒரு ஜோசியர்கிட்ட. அந்த ஜோசியர் நல்லா சொல்றாரு,
இவருக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னா, அவரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி இன்னொரு 4 பேர் வருவாங்க. ஸோ அப்படிதான் நம்மளோட சேனல் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து அந்த ஒரு விதமான வளர்ச்சி. அது மட்டும் இல்லாம நம்பிக்கை. இப்போ வந்து ஒருத்தர் அயர்லாண்ட்ல இருந்து கன்சல்டேஷன் எடுத்தார். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, என் ஃப்ரெண்ட் வந்து பிரவீன் தான் சார் உங்கள சஜெஸ்ட் பண்ணான் அப்படின்னு சொன்னாரு. பிரவீன் வந்து என்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்காரா? அப்படின்ற மாரி அவர்கிட்ட கேட்டேன். இல்லங்க. பிரவீன் வந்து உங்ககிட்ட பார்த்ததில்ல. ஆனா உங்க சேனல் வீடியோஸ் எல்லாம் அவர் தான் பார்ப்பாரு. ஸோ அவரு என்ன சொன்னாருன்னா, கண்டிப்பா உனக்கு ஜோசியம்னு வந்தாச்சுனாலே சிம்மாவ கான்டாக்ட் பண்ணு. இவரு சூப்பரா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு, பிரவீன் வந்து என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லி அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா பிரவீனே ஜோசியம் என்கிட்ட பார்த்தது கிடையாது. அப்போ பிரவீன் எந்த லெவலுக்கு நம்மள நம்பணும். ஒரு ஜோசியரை ஒருத்தரை நம்பினா மட்டும் தான் கன்சல்டேஷன் எடுப்பாங்க. அவரை இன்னும் ரொம்ப அதிகப்படியா நம்பினா மட்டும் தான் மத்தவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அந்த நம்பிக்கை அடிப்படையில தான் சொல்றாங்க. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லாரும் நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துறேன். அவ்வளோதான் நான் பண்றேன். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட நல்லபடியா ஜோசியம் பார்த்து சொல்லியாச்சுன்னா, அவருக்கு திருப்தி ஆச்சுன்னா, அவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாரு. ஸோ அப்போ அவர் இன்னொரு அவரோட ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்ககிட்ட இன்னும் 2 பேருக்கு போவார். சொல்லுவார். ப்ரமோட் பண்ணுவார் நம்மள பத்தி. ஸோ இப்படி தான் நம்ம சேனல் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. வேற எந்த விதத்திலயும் நம்ம வந்து பெருசா இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஜோசியம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போடுறோம். வர கிளையண்ட்ஸ், வர கஸ்டமர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஜோசியத்தை தெளிவா பார்த்து சொல்றோம். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். ஆனா இது இங்க நடக்குதா? நீங்க சொல்ற சோ கால்ட் ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் பண்றாங்களா? அப்படின்னா பண்றது கிடையாது. எல்லாமே இன்றைய காலகட்டத்துல பணமயம் ஆயிடுச்சு. இது ரொம்ப மோசமான சிச்சுவேஷன். ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கும் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஈஸியா ஒரு 4000 5000 ஜோசியர்கள் இருப்பாங்க. நீங்க வந்து பெரிய பெரிய சேனல்ஸ்ன்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன சேனல்ஸும் நிறைய இருக்கு. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 15,000, 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரியும் இருக்காங்க. நிறைய ஜோசியர்காரங்க வீடியோஸா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4000 5000 ஃபாலோவர்ஸ், 4000 5000 ஜோசியக்காரங்களை விட்டுட்டு ஒருத்தர் ஒரு நபரை ஃபாலோ பண்ணி அவரு நல்லா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கையில பேமெண்ட் பண்றாங்க கன்சல்டேஷன். ஆனா அந்த நம்பிக்கையை ஜோசியர் காப்பாத்துறாரா அப்படின்னா அதுவே காப்பாத்துறது. ஸோ அந்த லெவலுக்கு தான் இன்னைக்கு முக்காவாசி பேர் நடந்துக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொல்ற செய்தியும் அப்படிதான் இருக்கு. நான் அவர்கிட்ட போனேங்க, அவர் இப்படி சொல்லிட்டாருங்க, இவர் வந்து பேசவே மாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்னொரு ஹைலைட் ஒருத்தர் பத்தி சொன்னாங்க. பேமெண்ட் பண்ணியாச்சு, பேமெண்ட் பண்ணி 6 மாசம் ஆயாச்சு, இன்னும் வந்து அவர் என்ன கான்டாக்ட் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு. என்னங்க பேமெண்ட் பண்ணும்போது என்ன கன்சல்டேஷன் அது கேட்கலையா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க அவர் ஃப்ரீயா இருக்கும்போது அவரே கான்டாக்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அவருக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கான்டாக்ட் பண்ணுவாரு உட்காந்துட்டு இருக்கேன். 6 மாசம் ஆச்சு இன்னும் கான்டாக்ட் பண்ணலங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இன்னும் அடுத்த 6 மாசம் பிஸியா தான் இருப்பாரு. இன்னும் ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் புதுசு புதுசா ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இன்டர்வியூ கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் வேணா கான்டாக்ட் பண்ணுவாரு. கொஞ்சம் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். இதுல இன்னொரு ஹைலைட்டும் பாருங்க. ஜோசியர்கள் பண்ணக்கூடிய கிம்மிக்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. யார் யாரும் இன்னைக்கு டாக்டர் பட்டம் போட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அது பட்டம் படிச்சு வாங்குறாங்களா, எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இன்னும் சில காமெடியா இருக்கு. அதாவது மதுரையில இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர், அவருக்கு பங்களாதேஷ்ல ஒரு யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுக்குதுங்க. ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மதுரையில இருக்க ஜோசியருக்கு பங்களாதேஷ்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி எதுக்குங்க டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா, இவர் வந்து சர்வீஸ் பண்றாரு. நான் கேட்டேன், அப்படி என்னப்பா சர்வீஸ் பண்ற அப்படின்னா, ஜாதகம் பார்க்குறோம்ல அதுதான் சர்வீஸ். ஸோ அதனால வந்து அது ஒரு சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் டாக்டர் பட்டம் தராங்க அப்படின்ற. ஏன்பா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு 1000 கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு தான் பார்க்குறோம். இதில் எங்கேருந்து சோஷியல் சர்வீஸ் வந்தது? இதுக்கு எதுக்கு டாக்டர் பட்டம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஒரு 20,000 ரூபா கொடுத்தாச்சுன்னா நீ சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன்னு உனக்கும் ஒரு பட்டம் தருவாங்க. உனக்கு வேணும்னா சொல்லு, 20,000 ரூபா ஒரு டாக்டர் பட்டம் வேணுமா அப்படின்னா, ஐயோ நான் ஜோசியராகவே இருந்துக்கிறேங்க, எந்த பட்டமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கு அவங்க போடக்கூடிய பட்டத்தோட லெவலு இருக்கு. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நிலவரம். இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் நடத்துகிறவனும் சம்பாதிப்பான். ஏன்னா அவன் வந்து வருமானம் நல்லா வருது. நிறைய ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு 40-50 ஜோசியரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ வியூஸும் நல்லா போகும். ஜோசியர்கிட்டையும் கொஞ்சம் காசு வாங்கிட்டு போடுவாங்க. ஸோ யூடியூப் சேனல் நடத்துறவன் சம்பாதிக்கிறாங்க. அங்கே யூடியூப் சேனல் போய் இன்டர்வியூ கொடுக்குற ஜோசியரும் சம்பாதிக்கிறாங்க. அதில் தப்பு கிடையாது. இன்டர்வியூ கொடுத்து நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க, சம்பாதிக்கிறாங்க. இல்லை பாவம் யார் தெரியுமா? இந்த ஆங்கர் தான். ஏன்னா ஆங்கருக்கு வந்து மாச சம்பளம் தான்.
மாசம் சம்பளம் வாங்கிட்டு இந்த ஜோசியர் அளந்து விடுறதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு மண்டையாட்டிட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப கஷ்டமான வேலை. அந்த ஆங்கர் தான் பாவம் இதில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ இப்போ வந்து இதில் என்ன விஷயம், இப்போ உண்மையிலேயே இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கறது இதெல்லாம் தேவைதான், தப்பு கிடையாது. இப்போ வந்து எல்லாராலையும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்த முடியாது. ஸோ அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சேனல்லாம் இருக்குன்னா போய் இன்டர்வியூ கொடுக்கலாம். ஸோ அது மூலிமா 4 பேர் பார்ப்பாங்க, கன்சல்டேஷன் வரும், பேசலாம். அதில் தப்பே இல்லை. ஆனால் இதில் எங்கே தப்பாகுது அப்படின்னா, கன்சல்டேஷன் வரும்போது உருப்படியாக உட்காந்து பேசுகிறாங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ கொடுக்கறது எதுக்கு, ஒரு வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது எதுக்கு, இதை பார்த்துட்டு 4 பேர் கன்சல்டேஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். கன்சல்டேஷன் வரவங்களும் திருப்தியாக பார்த்தா தானே நம்ம பேர் வளர்ச்சி அடையும். இன்னொரு 4 பேர் அவன் போய் கூப்பிட்டு வரும். அது இங்கே நடக்குதா அப்படின்னா அது நடக்கிறதே இல்லை. ஏதாவது வந்து டக்குன்னு இன்னைக்கு வந்து ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு ஆடு சிக்கிடுச்சு, இன்னைக்கு கனடாலேருந்து ஒரு ஆடு சிக்கிடுச்சு, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் இன்னைக்கு யூடியூப்ல நடக்குது. ரைட்டு, யூடியூப் எப்படி, அப்போ டிவி சேனல் அது இன்னும் மோசம். அதாவது ரித்வானின்னு நினைக்கிறேன், ரித்வனியும் ஏதோ சம்திங் அவங்க பேர், ஒரு வீடியோவில் இப்போ போட்ட ரீசெண்ட்டு ராகுகேது பயிர் சொல்லி ஒரு வீடியோவில் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் வந்து உங்கள் சேனலை வந்து வருஷக்கணக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து உங்களோட ஓல்டு சப்ஸ்கிரைபர், ஆனால் நீங்கள் ஏங்க இன்னும் ஒரு டிவி சேனலில் கூட வரல அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க. நல்ல கேள்வி. அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு டிவி சேனலில் ஒரு ஜோசியர் வந்துட்டாருன்னா பெரிய ஜோசியர், சூப்பரான டேலண்டான ஜோசியர், அதனால தான் டிவி சேனல் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி நீங்களே நினச்சிக்கிறீங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா அப்படி ஒன்றுமே கிடையாது. சரி, டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாரல்ஸ் எத்திக்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம், டிஆர்பி, அதுதான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரே டிவி சேனல்ல ஒரு ஷோ நடத்துவாங்க, வருஷம் இந்த ஷோ நடக்குங்க. என்னன்னா ஜோசியம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜோசியர், இந்த பக்கம் அதை எதிர்க்கிறவங்க உட்காந்து பேசுவாங்க. பேசிட்டு ஜோசியம் எல்லாம் உண்மை கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரிசல்ட் கொடுத்து முடிச்சிருவாங்க ஒரு ஷோ. அதே சேனல்ல அடுத்த மாசம் ராகுகேது பயிற்சி வந்துடுச்சு, குரு பயிற்சி வந்தாச்சு, சனி பயிற்சி வந்தாச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜோசியரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஷோ நடத்துவாங்க. இந்த பக்கம் பிரபலங்கள்னு சொல்லிட்டு அந்த சீரியல், அவங்க சேனல் வர சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. ஸோ இப்படியும் நடக்கும். எங்க போன மாசம் தான் உங்க சேனல்ல தான் நீங்களே சொன்னீங்க ஜோசியம் வந்து பொய்ன்னு, அப்போ எதுக்கு இந்த மாசம் வந்து குரு பயிற்சிக்கு ஜோசியரை கூப்பிட்டு கேட்குறீங்க அப்படின்னா அது போன மாசம் அப்படி போட்டா டிஆர்பி ஏறும், இந்த மாசம் இப்படி போட்டா டிஆர்பி ஏறும். ஸோ அந்த மாதிரி மாசம் ஏதாவது போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஷோலெல்லாம் போகிற ஜோசியர்கள் யார், எந்த விதத்தில், எந்த கிரைட்டீரியாவில் செலக்ட், ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கணும்ல. இப்போ வந்து ஒருத்தர் டான்ஸ் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டான்ஸில் நல்லா ஆடுறவங்கலாம் கூப்பிட்டு வராங்க. இப்போ ஒரு சமையல் ஷோ நடத்துகிறாங்கன்னா யாரெல்லாம் கொஞ்சம் நல்ல பெரிய சமயக்காரங்களும் கூப்பிட்டு வந்து ஏதோ ஷோ நடத்துகிறாங்க, அந்த மாதிரி தான். ஆனால் ஜோசியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துறீங்கல்ல, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதுக்கெல்லாம் வரும்போது எல்லாருமே ஜோசியர்லாம் வந்து ஒரு 15-20 ஜோசியர் வந்து உட்காடுறாங்க. அவங்க யாரு, எந்த கிரைட்டீரியாவில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிரைட்டீரியாவுமே கிடையாது. ஏதாவது இருக்கணும்ல, ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜோதிடர்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்னா அது ஒரு கிரைட்டீரியா. அப்போ ஓகே, அப்போ வயசான கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜோசியர் மட்டும் வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி ஏதாவது இருக்கா? கிடையாது. சரி, ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒவ்வொரு ஜோசியர் எடுக்கிறோம்ப்பா. இந்த ஊர்லேருந்து ஒரு ஜோசியர், இந்த மாவட்டத்தில் இவர் நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர், இந்த மாவட்டத்திலேருந்து இன்னொரு ஜோசியர் அப்படின்ற மாதிரி மாவட்டம் ஒவ்வொரு ஜோசியரை எடுத்துகிட்டு வராங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ எந்த பேசிஸில் ஜோசியரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே பணம் மட்டும்தான். டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, அவங்க எதுக்கு நடத்துகிறாங்க? பணத்துக்காக. இப்போ சேட்டிலைட் சேனல், ஒரு சேட்டிலைட் சேனல் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். எவ்வளோ பேர் வேலை பார்க்க, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், டிவி சேனல் ரன் பண்ணணும். இதில் இத்தனைக்கும் சில டிவி சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியரை நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா மாதம் ஸ்லாட்டு. இப்போ தினமும் ஒரு சேனல் வந்து ஒருத்தர் ராசி பலன் சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் ஸ்லாட்டு தான். இந்த 1/2 மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு, இவ்வளோ லட்சம் கொடுக்கணும் இந்த ஜோசியர் அந்த டிவி சேனலுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் யதார்த்தம். ஸோ அதுக்காக தானே வந்து டிவி சேனல் தினமும் ராசி பலன் போடுறோம். இல்லைன்னா மக்கள் நன்மையாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டா போடுறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த டிவி ஷோ எப்படி நடக்குது, இது முக்கியமான கேள்வி இல்லையா? அப்போ ஒரு 15 ஜோசியர் தேவை அப்படின்னா 15 பேர் தான் வருவாங்களா அப்படின்னா கிடையாது. 15 பேர் தேவைன்னா அங்கே 50-60 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 50-60 பேரில் எந்த 15 பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யார் அதிகமாக பணம் தராங்களோ அந்த 15 பேர். இப்போ ஒரு ஷோ நடத்துகிறாங்க, குரு பயிற்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குரு பயிற்சிக்கு ஜோசியர் இந்த பக்கம், அந்த பக்கம் கொஞ்சம் வேற அந்த டிவி சேனல் வர சீரியல் ஆர்டிஸ்ட்டு, கொஞ்சம் பிரபலமானவங்க இல்லை பொதுமக்கள் யாரையோ கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க.
அதே அவங்க சேனல்ல இருக்கிறவங்க கூப்பிட்டா வந்துருவாங்க. ஸோ இந்த பக்கம் ஜோசியரை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 15 பேர் வேணும்னா, அந்த எந்த 15 பேர் அதிகமா பணம் தர்றாங்களோ, அவங்கள மட்டும் தான் உட்கார வைப்பாங்க. அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். வேற இதுல ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து அதுல 15 பேர்ல எல்லாரும் வராங்க. வரவங்கலாம் நான் 2,00,000 தரேன், 3,00,000 தரேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரேட்டு சொல்றாங்க. நம்ம போறோம். ஒருத்தர் போயிட்டு பார்த்துட்டு நான் 5,00,000 தரேங்க அப்படின்னா, முதல் சீட்டு உங்களுக்கு தாங்க உட்காருங்க அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம் அங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்ப இப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணி தான் டிவி சேனல்ல ஜோதிடர்கள் வராங்களா அப்படின்னா, எஸ். வேற எந்த ஒரு பேசிஸ்லயும் யாருமே ஜோசியரை செலக்ட் பண்றதே கிடையாது. பணம் மட்டும் தான். இங்க ஒண்ணும் இல்ல. அந்த டிவி சேனல்ல இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு கேட்டீங்கனாலே அவங்களே சொல்லிருவாங்க. விஷயம் இது ஒண்ணு தான். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுலயும் ஹைலைட் என்னன்னா, அதுல வரவங்க எல்லாம் நல்ல ஜோசியம், ஞானம் மிக்கவங்களா அப்படின்னா, இது இன்னும் காமெடி. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர். அதாவது அவருக்கு 62 வயசு ஆயிடுச்சு. 62 வயசு வரைக்கும் அவரு என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு மீடியால வேலை பார்க்குறாரு. மீடியால பிஹைண்ட் த சீன். கேமராக்கு பின்னாடி வந்து ஒரு மீடியால பல வேலைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேமராக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேலையில தான் இருக்காரு. 62 வயசு வரைக்கும் அவர் வேலை பார்க்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அங்க வேலையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு 62 வயசுக்கு பிறகு அவர் ஒரு இடத்துல போறாரு. ஜோசியம் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் கிளாஸ் போறாரு. ஒரு 2, 3 மாசம் கிளாஸ் போயிட்டு ஜோசியம் கொஞ்சம் அந்த 3 மாசத்துக்கு என்ன தெரியுமோ அந்த மெத்தடு கொஞ்சம் கத்துக்கிறாரு. ரைட். இப்போ அவர் எங்க இருப்பாரு அப்படின்னா, எல்லா டிவி சேனல்லயும் பார்த்தீங்கன்னா, அவர் உட்காந்துருப்பாரு. நம்ம பார்க்குறவங்க என்ன நினைப்போம்? அடேங்கப்பா! அவரு வந்து வயசானவரு. டிவி சேனல்லாம் வராரு. சூப்பரான ஜோசியர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா காமெடி என்னன்னா, அவருக்கு 3 மாசம் தான் ஜோசியம் எக்ஸ்பீரியன்ஸே. அவர் உருப்படியா 3 மாசத்துல என்ன கத்துக்கிட்டாருன்னு கூட தெரியாது. ஆனா அவரு எல்லா டிவி சேனல்லயும் வருவாரு. இதுதான் டிவி சேனல்ல இருக்கக்கூடிய நிலவரம். இல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது, நீங்க எப்ப சார் டிவி சேனல் வருவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பயுமே வரமாட்டேன். ஏன்னா, பணத்த அங்க அவ்வளோ லட்சம் குடுத்துட்டு உட்காந்துட்டு வரவங்க கிட்ட தான் சம்பாரிக்கணும். அதாவது அவ்வளோ லட்சம் குடுத்து போறாங்கல்ல. ஸோ அப்ப என்ன லாபம் அவங்களுக்கு? அப்படின்னா டிவி சேனல்ல வந்தாச்சுன்னா, ஒரே நாள்ல வந்து பிரபலம் ஆயிடலாம். பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அப்ப வந்து அந்த பிரபலத்த யூஸ் பண்ணி போட்ட காச எடுக்கணும்ல. எப்படி சம்பாரிக்கிறது? வர கிளையண்ட்ஸ் கிட்ட தான் ஏதாவது ஏமாத்தி காசு சொல்லி பணம் வாங்கணும். வரவங்க கிட்டலாம் வந்து நீ இந்த பரிகாரம் பண்ணு, 1,00,000 குடு, இந்த பரிகாரம் பண்ணு, 2,00,000 குடு அப்படின்னு சொல்லி இது பண்றது. அது ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து டிவி சேனலோட நிலவரமே இவ்வளோதான். தினமும் ஒரு டிவி சேனல்ல ஒரு ஜோசியர் உட்காந்து ராசி பலன் சொல்றாரு. எல்லா டிவி சேனல்லயும் எல்லா ஆளுங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் இதே கணக்கு தான். மாசம் மாசம் இந்த ஸ்லாட்டுக்கு இவ்வளோ லட்சம் குடுக்கணும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு டிவி சேனல் ஒருத்தர் நடத்துறாரு. அவர் லாபத்துக்கு நடத்துவாரா? சும்மா வந்து யாரோ ஜோசியரை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டும் உட்காந்துட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே பணத்துக்காக தான் நடத்துறாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பணம் யார் அதிகம் குடுக்குறாங்களோ, அது அவங்க மட்டும் தான் உட்காரணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு டிவி சேனல் போனோம், ஒரு ராசி பலன் சொல்லணும்னா கூட மாசம் இந்த மாதிரி லட்சக்கணக்கில குடுத்துட்டு, தினமும் போய் அங்க உட்காந்து ஏதாவது கதை சொல்லணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா, நமக்கு இருக்கிற நேரமே பத்த மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஒரு கிளையண்ட் பார்த்தோம்னா, அந்த ஒரு கிளையண்ட் இன்னும் 2 கிளையண்ட்ட கூட்டு வராங்க. அந்த மாதிரி தான் நம்ம பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல உண்மை எங்க இருக்கோ, அது கொஞ்சம் ஸ்லோவா வளர்ச்சி அடைஞ்சாலும், கண்டிப்பா இதுல உறுதியா வளர்ச்சி உண்டு. நம்மளே யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு 2020ல ஒருத்தர் கன்சல்டேஷன் எடுத்துப்பாரு. அவரு இப்போ 2025, 26 அந்த காலகட்டத்தில அவர் திருப்பி வரும். முன்னாடி நான் பார்த்தேன் சார். நீங்க நல்லா சொன்னீங்க. இப்போ திருப்பி எனக்கு இந்த லைஃப்ல இந்த இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. அப்படின்ற மாரி அவர் சொல்லும். அதே மாரி அவங்க வீட்ல யாருக்காவது பார்க்கணும். அவங்க தம்பிக்கோ, தங்கச்சிக்கோ ஏதாவது பார்க்கணும்னா அவங்க திரும்பி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்து சொல்லும். ஸோ இப்படியே ரிப்பீட்டடா கிளையண்ட்ஸ் வரும்போது, நமக்கு வந்து டிவி சேனல் போணும், அந்த யூடியூப் சேனல் போணும். இப்படி பறந்து பறந்து சுத்தி சுத்தி இன்டர்வியூ குடுக்கணும். அப்படின்னு ஏதாவது இது இருக்கா அப்படின்னா, அவசியம் இருக்கா அப்படின்னா, பெருசா இல்ல. அதுதான் எதார்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஜோசியம் தொழில் மட்டும் தான் உட்கார்ந்த இடத்துல பார்க்குற வேலை. ஆனா, அதையே இப்போ ரொம்ப அலைச்சல் மிக்க வேலையாக்கிட்டாங்க. ஏன்னா, காலைல இருந்து நைட் வரைக்கும் ஒரு 10 யூடியூப் சேனல் ஒவ்வொரு இடத்துல இருக்கவங்க. அது எல்லா யூடியூப் சேனலுக்கும் போய் இன்டர்வியூ குடுத்துட்டு வராங்க. இவ்வளோ இன்டர்வியூ குடுத்துட்டு வர கிளையண்ட்ஸ் கிட்ட உருப்படியா பேசுறாங்களா அப்படின்னு அது பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஸோ இதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா ஏமாத்துறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ருத்ராட்சம் போடுறாங்க. ருத்ராட்ச மாலைலாம் போடுறவங்க சட்டைக்கு உள்ள போடணுமா? சட்டைக்கு வெளியில போடணும். இது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது கமெண்ட்ல போடுங்க. இது மிகப்பெரிய கேள்வி. நெறைய பேர் வந்து ஆன்மீகவான்கள் நெறைய பேர் இருப்பீங்க. உங்ககிட்ட கேட்கிற இந்த கேள்விக்கு மட்டும் பதில சொல்லுங்க. இந்த ருத்ராட்ச மாலை சட்டைக்கு உள்ள போடணுமா? வெளியில போடணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சட்டைக்கு உள்ள தான் போடுறாங்க. போடணும்.
ஆனா இந்த யூடியூப் சேனல், டிவி சேனல்லாம் வரவங்கள பாருங்க, சட்டைக்கு வெளியில தான் போடுறாங்க. ஏன் சட்டைக்கு வெளியிலங்க போடுறாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஆன்மீகவாதி அப்படின்னு உங்ககிட்ட காட்டணுமா. ஸோ அப்படின்ற உருட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றது. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே காலைல குளிச்சுட்டு திருநீர் நெத்தியில பூசுறோம். விபூதி நெத்தியில ஏதாவது பூசுனா, இப்போ என் நெத்தியில என்னைக்காவது நான் பூசினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் கூட இருக்காது. டக்குன்னு வேர்த்து போயிடும். ஆனா நீங்க இந்த யூடியூப் சேனல், இந்த டிவி சேனல்ல வர ஜோசியர்லாம் பாருங்க, பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா அவங்க பூசுறதே அங்க உட்காந்து தான். ஸ்டூடியோல உட்காந்து தான் பூசிப்பாய்ங்க. அப்புறம் இன்டர்வியூ முடிச்சவொன்னே வந்துருவாய்ங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆன்மீகம்ன்றது இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலவரம் தான் இன்னைக்கு ஜோதிடத்துல நடக்குது. இந்த மாரி ஜோசியருங்க தான் ஊருக்கெல்லாம் அட்வைஸ் இஷ்டத்துக்கு குடுக்குறது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கர்மா எந்த விதத்துல ஒருத்தருக்கு வருது அப்படின்னா, கர்மகாரகன் ஜோதிடத்துல சனி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கர்மானா முதல்ல என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். அது நல்ல விஷயமா இருக்கட்டும், தீய விஷயமா இருக்கட்டும், அதுதான் கர்மாவா மாறுது. எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கு. இந்த தொழில்காரகனும் சரி, கர்மகாரகனும் சரி 2மே ஜோசியத்துல சனி தான். ஸோ நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலையை கரெக்டா செஞ்சோம்னா, கர்மா கரெக்டா கழிஞ்சிட்டு இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்ல. ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து கரெக்டா பசங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும். அதுதானே அவங்க வேலை. அதை அவங்க கரெக்டா பண்ணாலே போதும். கர்மா சேராது. கழியாரம். ஒரு ஜோசியர் இருக்காரு. அவங்க கிட்ட வர கிளைண்ட்ஸுக்கு மனசாட்சிக்கு எந்த விரோதத்துக்கும் இல்லாம ஜோசியம் சொல்லணும். அவருக்கு தெரிஞ்ச லெவலுக்கு நல்லபடியா சொல்லணும். அவ்வளவுதான் விஷயம். அதாவது நான் இந்த கேள்வியை வந்து என்னோட ஒரு மாஸ்டர் கிட்ட கேட்டிருக்கு. பரமேஸ்வரன் சார்ன்னு ஒருத்தர். அவர்கிட்ட தான் நான் பிருகுநந்தி நாடி கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன். ஜோசியத்துக்கு ஃபீஸ் வாங்கலாமா கூடாதா? சில பேர் வந்து ஃபீஸ் வாங்கினாலே கர்மா வந்துரும்னு சொல்றாங்க. சில பேர் வந்து அவங்க கொடுக்கறது தான் வாங்கணும்னு சொல்றாங்க. இதுல என்னதான் நிலவரம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள். அவர் என்ன சொன்னார்னா, ஜோசியத்துக்கு ஃபீஸ் வாங்கலாம். எவ்வளவு வேணாலும் வாங்கலாம். தப்பு கிடையாது. ஆனா வாங்குற ஃபீஸுக்கு உண்மையா நீ வந்து ஜோசியம் சொல்லணும். அதுதான் விஷயம். நம்ம எந்த லெவலுக்கு ஃபீஸ் வாங்குறோமோ, இப்போ வந்து ஒருத்தர் ரூ. 100 ஃபீஸ் வாங்குறாருன்னா, ரூ. 100க்கு ஏத்த மாதிரி சொன்னாலே போதும். ஒருத்தர் ரூ. 1,00,000 கூட ஃபீஸ் வாங்கலாம். ஆனா ரூ. 1,00,000க்கு ஏத்த மாதிரி சரக்கு இருக்கணும். அந்த லெவலுக்கு நம்ம சொல்லணும். அதுதான் விஷயம். நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். நான் 2018ல இருந்து இன்னைக்கு 2025 போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் அதே ஃபீஸ் மாத்தவே இல்லை. ரூ. 1 ஏத்தல. இன்னொரு விஷயம், அன்னைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு 1 மணி நேரம் கன்சல்டேஷன். இன்னைக்கும் அதே 1 மணி நேரம் தான் கன்சல்டேஷன். ஸோ அதையும் வந்து நான் குறைக்கல, இது பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த என்னுடைய மாஸ்டர் பரமேஸ்வரன் சார் சொன்னதுதான் இது. என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய ஜோதிட ஞானத்துக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும், எவ்வளோ லெவலுக்கு என்னால் சொல்ல முடியுமோ அதுதான் நான் பண்றேனே தவிர, வேற இது டக்குன்னு ஷார்ட்டா உடனடியா ஒரே நாள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை. ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. போய் லட்சக்கணக்கில் காசு கொடுத்தனா செலிபிரிட்டி ஏதாவது நடிகர், நடிகையில வச்சு இன்டர்வியூ எடுப்பான். ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடும். சாதாரண விஷயம். அப்படியே இது மக்களுடைய ஐடியாலஜி தான் கொஞ்சம் மாறணும். மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது வந்து ஒரு ஆக்டர் முன்னாடி உட்காந்து ஒரு ஜோசியர் பேசினாருன்னா அவர் பெரிய ஜோசியர், ஒரு நடிகை முன்னாடி உட்காந்து ஒரு ஜோசியர் பேசினாருன்னா அவரு பெரிய ஜோசியர் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த சைடு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்டரு, ஆக்ட்ரஸ் யாரா இருந்தாலும் சரி, சும்மா உட்காந்து அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு யூடியூப் ஸ்டுடியோ வந்து இன்டர்வியூ எல்லாம் யாரையும் எடுக்க, எல்லாமே பணம் தான். பேமெண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. நீங்க நடிகர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் விளம்பரம் பண்றாங்க. நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கும். ஒரு பாக்கு விளம்பரத்துல இருந்து, சூதாட்ட விளம்பரத்துல இருந்து, சிகரெட் விளம்பரத்துல இருந்து, சாராய விளம்பரம் வரைக்கும் எல்லா விளம்பரத்துக்கும் நடிகர், நடிகைகள் வராங்க. நான் தப்பு சொல்லலை. அவங்களுடைய தொழில் அது. அவங்க ஃபேமஸா இருக்கிறது எந்த விதத்துல யூஸ் பண்ணி எப்படி பணம் பண்ணணுமோ பண்றாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். இப்போ அதே மாதிரி தான் யூடியூப்லும் வருது. இப்போ வந்து ஒரு நடிகரோ நடிகையோ உட்காந்து ஒரு 4 ஜோசியரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா, சும்மா அவங்க என்ன வேலை வெட்டி இல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே பேமெண்ட் தான். இப்போ இன்றைய காலகட்டத்துல கர்மாவை முதல்ல நம்ம எப்படி கழிக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நம்ம முதல்ல உண்மையா இருக்கணும். அப்படி ஜோசியர் சொல்ற ஜோசியரே அப்படி கிடையாது. ஆனா அவங்க தான் ஊருக்கே உபதேசம் பண்றாங்க. நீ இதை சாப்பிடாத, நீ அதை சாப்பிடாத அப்படின்னு. சாப்பாடு நம்ம கை, சாப்பாடுனா நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிடணும். அவ்வளவுதான் விஷயம். இப்போ சில பேர் வந்து சின்ன வயசுலயே என்ன நீங்க சாப்பிட்டு பழத்திருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய சாப்பாடு. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கிட்ட கொடுக்குற ஈஸியான அட்வைஸே இது, நீ வந்து நான்வெஜ் விட்டுடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்றவங்க ஒரு நாளைக்கு கூட நான்வெஜ் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டாங்கன்னா பெரிய விஷயம் தான். அப்படியும் இருக்காங்க சில பேர். ஆனா அது எல்லாருக்குமே ஒத்து வரணும்ல. ஸோ அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தொழில்ல, நம்ம செய்யக்கூடிய வேலையில முதல்ல நாம உண்மையா இருக்கணும். அப்படி இருந்துட்டாலே கர்ம வினைகள் எந்த விதத்திலையும் பாதிக்கும். அதாவது ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோ வந்து யாரையுமே இப்போ இவங்க இப்படிதான் ஏமாத்துறாங்க அப்படின்னு குறை சொல்றதுக்கும் அந்த விஷயத்துக்காக போடல. கொஞ்சம்
ஜோசியர்களே ரியலைஸ் பண்ணும். புரியுதா? அதாவது நம்மளுக்கு இந்த பவர்ஃபுல்லான மீடியா கிடைச்சிருக்கு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்? பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது. அது டெஃபினட்டா நீங்க எவ்வளோ 1000 கேட்டாலும் மக்கள் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா, அத வாங்கிட்டு மக்களுக்கு தேவையானவங்க உருப்படியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்ல வேண்டியது தானே. அது பண்றாங்களா அப்படின்னா, அதுவே பண்றதில்ல. அதுதானே இங்க தப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசியத்தை பொறுத்தவரைக்கும் கர்மகாரகன் சனி. ஸோ உங்களுடைய கர்மாவை தொலைக்கணும்னா உங்க வேலையை தான் ஒழுங்கா பார்க்கணும். புரியுதா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.